எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது வந்து மஞ்சுமா தான். அவங்களுடைய கேரக்டர் ஆகட்டும், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இவ்வளோ நாள் எங்கேப்பா இருந்தாங்க, அந்த நடிப்புல எங்கே வச்சிருந்தாங்க அப்படின்ற மாரி. அது யாருடைய ஐடியா? ஏன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர். எல்லாத்துக்கும் பேஸாக இருக்கக்கூடிய ம், ஒரு ம், கேரக்டர் இல்லையா? அப்போ அந்த கேரக்டரை வந்து ஒரு கரெக்டான ஒரு காஸ்டிங் பண்ணணும் அப்படின்னும் பொழுது, ஓகே இப்போ மஞ்சிமா மோகன் எல்லா லிஸ்ட்லேயும் வந்துட்டு ஒவ்வொருத்தராக பார்த்தோம், ஒர்க் பண்ணி பார்த்தோம். பல காரணங்களுக்காக பல பேர் சூட் ஆகாமல் போனாங்க. அப்போ இவங்ககிட்ட பேசும்போது வைக்கும்போது, ஓ அவங்கள எப்படி ஒரு ஃபிஷர் உமனா நம்ம கன்வின்ஸ் பண்ண வைக்கிறது? அது ஒரு பெரிய சேலஞ்சு. ஏன்னா அவங்க வந்துட்டு டோட்டலா வேறயா நடிச்சுட்டு ஆமா. இருந்திருக்காங்க. அப்போ எங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய கொஸ்டின் தான் இருந்துச்சு. அது பெரிய டிபேட்லாம் போச்சு. அப்போ வந்து சரி ஒரு பாயிண்ட்ல நம்ம கன்வின்ஸ் தான் ஆவி தான் ஆகணும். அவங்களுடைய ஸ்கிரிப்ட்ட குடுத்து பார்க்குறோம். அவங்களோட கேரக்டர புரிஞ்சுக்கிறத பத்தி பார்க்குறோம். அவங்க கிட்ட உண்மையிலேயே நான் ப்ரூவ் பண்ணணுங்கிற அந்த ஒரு பேஷன் இருக்கு. கான்ஃபிடென்ட் இருக்கு அவங்ககிட்ட. ம், ம். கான்ஃபிடன்ஸும் இருக்கு, பேஷனும் இருக்கு. பேஷன். அப்போ வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஒரு நாங்க டைரக்டர்ஸா நாங்க பார்க்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. டயலாக்ஸ பட்டுன்னு கேப்சர் பண்ணிக்கிறாங்க. அந்த எமோஷனோட அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியுது.